சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய தீபங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தீபத்தில் இத்தனை வகைகள் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இறை வழிபாட்டின் போது விளக்கேற்றி வழிபடுவது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நாம் ஏற்றக்கூடிய விளக்கு, நாம் ஏற்றக்கூடிய இடம், நாம் பயன்படுத்தும் பொருள் ஆகியவற்றை பொறுத்து தான் அவற்றின் பெயர்களும் அதனுடைய தன்மைகளும் அதன் சிறப்புகள் மற்றும் பலன்கள் எல்லாமே மாறுபடும். தீபத்தில் இத்தனை வகைகள் இருக்கா அப்படின்னு தெரிந்தாலே உங்களால் ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாதுன்னே சொல்லலாம். தீபாவளி மற்றும் திருக்கார்த்திகை இவை இரண்டுமே தீபத்தின் திருவிழாவாக நம்ம கொண்டாடுகிறோம். இருந்தாலும் தென் மாநிலங்களில் கார்த்திகை மாதத்தில் வரும் திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்று மட்டுமே வீடு அல்லது கோவில் முழுவதும் தீபங்கள் ஏற்றி வழிபாடுவது வழக்கம். பொதுவாக நமக்கு தெரிந்து தங்கம், வெள்ளி, பித்தளை உள்ளிட்ட உலோகங்களாலான விளக்குகளும், மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளும் மற்றும் மெழுகினால் செய்யப்பட்ட விளக்குகள் அதை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் சாஸ்திரம் மற்றும் ஆன்மீக முறைப்படி ஏராளமான வகைகளில் விளக்குகள் சொல்லப்படுகிறது. அப்படி பலரும் அறியாத தீபத்தின் வகைகளை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். முதல்ல, தீபத்தில் மகாலட்சுமி வசிப்பதால் தீபம் ஏற்றியதும் நம்ம என்ன சொல்லுவோம்? தீபலட்சுமியே நமோ நமோ என்று கூறி வணங்குவது அவசியம். தீபத்தை பல வகையாக சொல்லி விளக்குகின்றன ஞான நூல்கள். அவற்றின் சில வகைகள் தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். முதல்ல, சித்திர தீபம். சித்திர தீபம்னா என்ன? தரையில் வண்ண பொடிகளால் சித்திர கோலம் போட்டு அதன் மீது ஏற்றப்படும் தீபம்தான் சித்திர தீபம். இரண்டாவது, மால தீபம். மால தீபம்னா அடுக்கடுக்கான தீபத்தட்டுகளில் ஏற்றப்படுவதுதான் மால தீபம். மூன்றாவது, ஆகாச தீபம். ஆகாச தீபம்னா வீட்டின் வெளிப்புறத்தில் உயர்ந்த பகுதியில் ஏற்றி வைக்கப்படுவதுதான் ஆகாச தீபம். கார்த்திகை மாதம் சதுர்த்தி திதி நாளில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வழிபட்டால் யம பயம் நீங்கும்னு சொல்வாங்க. நான்காவது, ஜல தீபம். நதிநீரில் மிதக்க விடப்படும் தீபம்தான் ஜல தீபம். ஐந்தாவது, நௌகா அதாவது படகு தீபம். கங்கை கரையோரங்களில் வாழும் மக்கள் புண்ணிய யாத்திரையாக கங்கை தீர்த்தத்துக்கு செல்வார்கள். கங்கை நதிக்கு மாலை வேளையில் ஆரத்தி செய்து வாழை மட்டையின் மீது தீபம் ஏற்றி வைத்து அதை கங்கையில் மிதக்க விடுவார்கள். படகு போன்ற வடிவங்களில் தீபங்கள் தயார் செய்தும் மிதக்கவும் விடுவார்கள். இவற்றையே நௌகா தீபம் அதாவது படகு தீபம் என்று சொல்வோம். சமஸ்கிருதத்தில் நௌகா என்றால் படகு என பொருள். ஆறாவது, சர்வ தீபம். சர்வ தீபம்னா வீட்டில் அனைத்து பகுதிகளிலும் வரிசையாக ஏற்றி வைக்கப்படுபவை தான் சர்வ தீபம். ஏழாவது, மோட்ச தீபம். முன்னோர் நற்கதியடையும் பொருட்டு ஆலய கோபுரங்களின் மீது ஏற்றி வைக்கப்படுவதுதான் மோட்ச தீபம். எட்டாவது, சர்வாலய தீபம். கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் ஏற்றப்படுவது. அதாவது பனை ஓலைகளால் கூடு போல் பெரிதாக செய்து அதற்கு பூஜை செய்து தீபாராதனை காட்டி கற்பூரத்தின் ஜோதியை அதில் ஏற்றுவதுதான் சர்வாலய தீபம். எட்டாவது, அகண்ட தீபம். மலை உச்சியில் பெரிய கொப்பரையில் ஏற்றப்படுவது அகண்ட தீபம். திருவண்ணாமலை, பழனிமலை, திருப்பரங்குன்றம் முதலான திருத்தலங்களில் அகண்ட தீபத்தை தரிசிக்கலாம். ஒன்பதாவது, லட்ச தீபம். 1,00,000 விளக்குகளால் ஆலயத்தை அலங்கரிப்பது லட்ச தீபமாகும். திருமயிலை, திருக்கழுங்குன்றம் முதலான பல ஆலயங்களில் லட்ச தீபம் ஏற்றுவது உண்டு. அதுவும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்றுவாங்க. 10வது, மாவிளக்கு தீபம். அம்மன் ஆலயங்களில் நோய் தீர வேண்டிக் கொண்டு மாவிளக்கு தீபம் ஏற்றுவார்கள். அரிசி மாவில் வெல்லம் போட்டு இளநீர் விட்டு பிசைந்து உருண்டையாக்கி நடுவில் குழிவிட்டு நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவது மாவிளக்கு தீபம். 11வது, காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் இவ்வகை தீபத்தை தலையில் வைத்து கொண்டு ஆலயத்தை வலம் வந்து வழிபடும் வழக்கம் உண்டு. இதை மண்டை விளக்கு பிரார்த்தனை என்று சொல்வாங்க. 12வது, விருட்ச தீபம். ஒரு மரத்தை போன்று கிளைகளுடன் அடுக்கடுக்காக அமைக்கப்படும் தீப ஸ்தபங்களில் விளக்கேற்றும் பொழுது விருட்சத்தை போன்று காட்சி தரும்.
அதுவும் சிதம்பரம், திருவண்ணாமலை, குருவாயூர் ஆலயங்களில் விருட்ச தீபத்தை காணலாம். இப்போ நம்ம தீபத்துல எத்தனை வகைகள் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்ப வரப்போற திருக்கார்த்திகை அன்று நம்ம வீட்ல எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். எந்தெந்த இடத்தில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். கார்த்திகை தீபத் திருநாள் அன்று நம்ம வீடு முழுதும் விளக்கேற்றி வழிபடும் பழக்கம் உண்டு. அது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. ஆனால் வீட்டில் எந்தெந்த இடங்களில் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும், இந்த தீபங்களை நம்ம எப்படி ஏற்றினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஏற்றுவதன் மூலம் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்முடைய ஆன்மீக வழிபாட்டில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது தீப வழிபாடு. முறையான பூஜை முறைகள், மந்திரங்கள் ஆகியவை தெரியவில்லை என்றாலும் காலை, மாலை மற்றும் 2 வேளைகளிலும் தீபம் ஏற்றி வைத்தும் அந்த தீபத்திற்கு நமஸ்காரம் செய்தாலே போதும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் யாவும் விலகி நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருந்தால் அந்த எதிர்மறை ஆற்றலும் விலகி நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். ஞான நூல்கள் அப்படியான தீபத்தை சிறப்பிக்கும் மாதம்தான் இந்த திருக்கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் திருவிளக்கேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம். கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் விளக்கேற்றி வழிபடலாம். அப்படி வாய்ப்பில்லாதவங்க குறைந்தபட்சம் 3 நாட்களாவது நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் அவசியம். முதல் நாள் பரணி தீபம். பரணி தீபத்தன்று அடுத்த நாள் கார்த்திகை தீபம், அதற்கு மறுநாள் என 3 நாட்கள் விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தில் நமது வீடுகளில் 27 இடங்களில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. அவை எந்தெந்த இடங்கள் எத்தனை தீபங்கள் ஏற்றுவது என்பதை நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல வீட்டு முற்றத்தில் 4 விளக்கு, சமையல் அறையில் 1 விளக்கு, நடைபாதையில் 2 விளக்கு, வீட்டில் பின்புறம் 4 விளக்கு, திண்ணையில் 4 விளக்கு, மாடக்குழியில் 2 விளக்கு, நிலைப்படிக்கு 2 விளக்கு, நம்முடைய சுவாமி படத்துக்கு பூஜை அறையில் கீழே 2 விளக்கு, வெளியே யமதீபம் 1 ஏற்ற வேண்டும். திருக்கோலம் இட்ட இடத்தில் 5 என மொத்தம் 27 விளக்குகள் ஏற்றுவது மிகவும் நல்லது. ஆனால் அபார்ட்மெண்ட் மற்றும் மாடி வீடுகள் அதிகம் உள்ள தற்காலத்தில் இப்போ சொன்ன முறைப்படி விளக்கு ஏற்ற முடியாது. அதனால் நம்ம வசதிக்கு ஏற்ப வீட்டுக்குள்ளேயோ அல்லது வீட்டுக்கு வெளியேவோ 27 விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். இதனால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் என்று ஞான நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 27 என்ற எண் 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. 27 வைக்க முடியாதவர்கள் குறைந்தது 9 விளக்குகள் கட்டாயம் ஏற்ற வேண்டும். வீடு முழுவதும் ஏற்ற முடியாவிட்டாலும் நம்முடைய நிலைவாசல் மற்றும் பூஜை அறையில் கண்டிப்பாக 2 விளக்குகளாவது ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்ற உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை காலையில் ஏற்ற வேண்டிய நேரம். மாலையில் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஏற்றி வழிபட்டால் நன்மையும் தரும். டிசம்பர் 2ஆம் தேதி பிரதோஷம் வந்திருக்கு. ஏன்னா இப்போ நம்ம 3 நாள் விளக்கு ஏற்றோம்னா டிசம்பர் 2ஆம் தேதி, டிசம்பர் 3ஆம் தேதி, டிசம்பர் 4ஆம் தேதி அப்படின்னு 3 நாள் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா. டிசம்பர் 2ஆம் தேதி நீங்கள் பிரதோஷ வேளையில் கூட நம்ம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். மாலை 4:30 முதல் 6 மணி வரை பிரதோஷ நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் கூட நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் மிகவும் உகந்த நேரம், உகந்த நாள். இவ்வேளையில் நம்ம தீபம் ஏற்றினால் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. களிமண்ணாலான விளக்கில் பசுநெய் கொண்டு பஞ்சுத்திரியிட்டு விளக்கேற்ற வேண்டும். அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசுநெய்யை தீபத்தில் இடும் பொழுது அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சுரூபமாகிறது. தீபம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய வாழை இலையை கீழே வைத்து அதன் மீது விளக்கு வைக்க வேண்டும். வாழை இலைக்கு பதிலாக பசும் சாணம் கூட அந்த இடத்தில் வைத்து நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிவன் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் கமெண்டில் ஓம் நமச்சிவாய் என்று சொல்லுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.